தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ நாம வாசிக்கலாம், 2 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை விரும்புகிறவன். சிலர் சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறவன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறவன். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் ஜீவனைத்தான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஜீவன் என்றால் என்ன? ஜீவன் என்றால் ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஜீவன் என்றால் ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். பிரைஸ் காட். சொல்லுங்க சத்தமா, நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். ஜீவன் என்றால் என்ன? நன்மை. சொல்லுங்க, நான் நன்மையை விரும்புகிறேன். உங்க உள்ளம் நன்மையை விரும்புகிறதா? நன்மையைத்தான் நீங்க விரும்பணும். நன்மையை விரும்ப வேண்டும், நன்மையை பேச வேண்டும். நான் நன்மையை விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நான் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நல்ல நாட்களை பார்க்க வேண்டும்? அல்லேலூயா. இப்பவே ஒருவேளை நீங்க நல்ல நாட்கள் இருந்தீங்கன்னா, இதை விட இன்னும் நல்ல நாட்கள், இன்னும் பெட்டர் டேஸ், இன்னும் அதிகமான ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்த நல்ல நாட்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அப்ப நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் இந்த வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் பேசுகிற வார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே தான் இந்த செய்தியோட தலைப்பு வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்புல நாம பேசிக்கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பாக முதல் பகுதியாக வார்த்தையும் வல்லமையும் என்கிறதான அந்த முதல் பகுதியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, வார்த்தைக்கு வல்லமை உண்டு அப்படின்றத சொன்னேன். அதனால தான் முதல்ல தேவனே வார்த்தையாகத்தான் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னேன். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது தொடங்கி இந்த உலகத்தில் உள்ள சகலமும் வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வார்த்தையினாலே இந்த உலகங்களை சிருஷ்டித்தார் என்று எபிரேயர் 11:3 இந்த உலகங்கள் எல்லாம் வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது என்று எபிரேயர் 1:3 நாம வாசிக்கிறோம். அப்ப சகல சிருஷ்டிப்புக்கும் வார்த்தை காரணமா இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, வார்த்தை வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறது. வியாதிகளை குணமாக்குகிற ஆற்றல் வார்த்தைக்கு இருக்கிறது என்று சொன்னேன். மூன்றாவதாக, வார்த்தை பிசாசினுடைய வல்லமைகளெல்லாம் மேற்கொள்ளுகிறது, பிசாசை துரத்துது. பிசாசினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் வார்த்தைக்கு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். நான்காவதாக, காணக்கூடிய இந்த உலகங்களை, இயற்கையை வார்த்தை கட்டுப்படுத்துகிறது. வார்த்தைக்கு அவைகளெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொன்னேன். ஐந்தாவதாக, வார்த்தைக்கு மரணத்தின் மேல் ஜெயம் உண்டு. மரணம் என்பது பாவத்தினுடைய தண்டனை. அந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் வார்த்தைக்கு இருக்கிறது என்று சொன்னேன். நல்லா கவனிங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு காரியத்தில் உதாரணம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். அது என்னன்னா, எல்லா இடத்துலையும் தேவன் பேசியிருப்பாரு. தேவன் பேசினார், உலகங்கள் உண்டாயிற்று. தேவன் பேசினார், பிசாசு போயிடுச்சு. தேவன் பேசினாரு, வியாதி சுகமாயிடுச்சு. தேவன் பேசினாரு, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சது. தேவன் பேசினாரு, செத்த லாசரு உயிரோட வந்துட்டான். இதெல்லாம் கரெக்டு. ஆனா நமக்கு உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, ஐயா, நீங்க
எங்க வாயின் வார்த்தைகள்னால தானே வளமான வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் தேவன் பேசின வார்த்தைகள். தேவன் பேசினா எல்லாம் நடக்கும் தான், அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் அந்த வல்லமை இருக்குதுன்னு நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எங்க வார்த்தையில் அந்த வல்லமை இருக்குதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்போதான் உங்க வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு பார்க்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா தேவன் பேசினா இதெல்லாம் நடக்கும்ன்றது இயல்பாக எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக உலகத்தில் இருந்து ஒரு மனுஷங்கிட்ட போய் கடவுள் சொன்னாருங்க, காற்றும் கடலாம் அடங்குச்சிங்கன்னா நம்ம யோசிப்போம், ஆமாங்க அவர் கடவுள் சொன்னால் அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் நாம் பேசுனா இது நடக்கும்னு பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதைத்தான் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா நம்ப முடியல. ஏன்னா நம்ம போய் இப்போ நின்று இந்த மெரினா பீச்சில் இல்லை காசிமோட்டு கடலையோ அமைதியாரு அப்படின்னா அது அமைதியாகிட போதா? அமைதி ஆகாது. அடிக்கிற காற்றை நில்லுன்னா நிற்குமா? நிற்காது. அப்போ நாங்கள் கதை விடுறீங்களா, ரீல் விடுறீங்களா? இல்லை 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 இல்லை, வேதம் அதுக்குன்னு சில வழிமுறைகளை வச்சிருக்குது. கவனிங்க, என்னன்னா இந்த காற்றையும் கடலையும் மாத்திரமல்ல முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவனாகத்தான் மனுஷனை தேவன் என்ன பண்ணார்னா உருவாக்கினார். ஆனால் அவன் அந்த நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த நிலைக்கு மீண்டுமாக மனிதனை என்ன பண்ண முடியும்னா போக முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் வேதத்தை கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணணும்னா நிதானமாக வாசித்து நம்மளை தேவன் வச்சதான அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அப்படி போக 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 உங்களுடைய வார்த்தைக்கான வல்லமை மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அதை வேதத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதல்ல தேவன் மனிதனை எப்படி படைத்தார், எப்படி சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் மறந்து விடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் நம்மளை எப்படி உண்டாக்கினார் என்பதை நாம மறந்துடுறோம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திற்கு நேராக நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகங்களை திருப்புவீங்களா, பைபிள் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லைன்னா கலரை அடிப்பீங்கன்னா கலர் அடிச்சிங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. ஏன்னா நாம் எப்படி ஆண்டவரால் படைக்கப்பட்டோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது என்றால், நாம் அவரை போலவே இருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அவர் என்ன பண்ணாரு? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். வாசிங்க பார்க்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அங்கே எழுதியிருக்கிறது என்று தேவன் என்ன பண்ணாரா? மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதுல ரெண்டு முக்கியமான காரியம். இது பலர் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அநேக விளக்கங்கள் இருக்குது. பலர் பலவிதமான விளக்கங்களை கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ரூபம் என்றால் தேவனுக்குள்ள திரித்துவம் இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் திரி ஏக தேவன், ஒரே தேவன், 3 ஆள்தன்மையுடையவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அவரை அழைக்கிறோம். ஆகவே மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு முப்பரிமாணங்கள் உள்ளே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். மனுஷன் என்பவன் ஒரு தனி ஆள் கிடையாது. அவனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிறதான ஒரு 3 பகுதிகள் இருக்கிறது. இதான் மனுஷன், இதான் தேவனுடைய ரூபம் என்று நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய ரூபம் என்பது என்ன? தேவனுக்குள்ள இருக்கிற அந்த 3 தன்மைகளை போல மனுஷனும் 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறான். இந்த தேவ சாயல் என்றால் என்ன? இமேஜ் ஆஃப் காட். தேவ சாயல் என்பதுல மிக முக்கியமான 5 காரியங்கள் இருக்கிறது. அந்த 5ஐயும் உங்களுக்கு நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், மனிதனும் ஆவியா இருக்கிறான். பிரைஸ் காட், ஆமென். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தேவன் ஆவி, மனிதனும் ஆவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனிதன் ஆவி. நீங்க யாரு? நீங்க ஒரு ஆவி.
பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் இருப்போம், 70-80 வருஷம். ஆண்டவர் கிருபையில் 90-100 கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் இந்த கூடாரத்துக்குள்ள இருப்போம், இந்த கூட்டுக்குள்ள கொஞ்ச நாள் இருப்போம். அதுக்கப்புறம் நாம என்ன ஆயிடுவோம்? கிளம்பிடுவோம். இந்த கூடாரத்துக்குள்ள வாழ முடியாது நம்ம. அதுக்கப்புறம் இந்த கூட்டை விட்டு வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் எங்க வாழ்வோம்னா 2 இடம் இருக்குது, நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எங்க வாழணும்னு. ஒன்று நித்திய ஜீவன், இல்லை என்றால் நித்திய ஆக்கினை. அதைத்தான் ஐயா சொல்றாரு, பரலோகம் அல்லது நரகம்னு. நித்தியமா தேவனோடையும் வாழ முடியும், இல்லைன்னா நித்தியமா தண்டனையும் நாம அடைய முடியும். ரெண்டுத்தையும் நீங்க செலக்ட் பண்ணலான்னு பைபிள் சொல்லுது, நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்ப நாம் ஆவியா இருக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நல்லா கவனிங்க, ஆவியா இருக்கிற மனுஷனுக்கு அழிவு கிடையாது. ரெண்டாவது, நான் அழிவில்லாதவன். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. என் சரீரத்துக்கு அழிவு, கவனிங்க, என் சரீரத்துக்கு அழிவு இருக்கிறதே தவிர என் ஆவிக்கு என்ன இல்லை? அழிவு கிடையாது. சொல்லுங்க, நான் அழியாதவன். சொல்லுங்க, நான் அழியாதவன். நல்லா சொல்லுங்க, நான் அழியாதவன். இப்படி சொல்லலாமா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. சொல்லுங்க, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இதுவும் சொல்ல மாட்டீங்க நீங்க. சரியா? நான் யாரு? எப்பயும் மரிக்க போறதில்லை. இந்த சரீரத்தை விட்டு கடந்து போக போறேனே தவிர நான் என்ன பண்ண போறதில்லை? மரிக்க போறது கிடையாது. மரணம் என்பது ஆவிக்கு கிடையாது. நித்தியமா 2 இடத்துல கட்டாயம் வாழணும். ஒன்று பரலோகத்துல, இல்லாவிட்டால் நரகத்துல. இது 2வது முக்கியமான காரியம். அப்ப நான் ஆவியா இருக்கிறேன், நான் அழியாதவன். 3வது, நான் சுய சித்தம் உள்ளவன். நான் யாரு? சுய சித்தம் உள்ளவன். நான் பாருங்க, இந்த பூமியில மனிதன் மாலை நேரங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க யாராவது மாலையில ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வரலாம். தேவ சித்தத்தை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுல இந்த மனுஷ சித்தத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுறோம். ஏன்னா நம்ம சில நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் சித்தங்க, எல்லாம் அவர் விருப்பம்னு நாம நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ல. அதெல்லாம் கிடையாது. அவர் சித்தம்லாம் உங்க வாழ்க்கையில உங்க அனுமதி இல்லாம நடக்காது. நீங்க விரும்பணும், நீங்க அதை ஆசைப்படணும், நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், நீங்க அதுக்கு உங்களை கீழ்ப்படுத்தணும். அவரோட கூட நீங்க உடன்படிக்கை செய்யணும். அப்பதான் அவர் சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நான் ஏனோ தானோ நடப்பேன், அவர் சித்தத்தை என் வாழ்க்கையில நடத்திடுவார்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஒரு நாளும் நடக்காது. தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில அப்படி நடக்காது. அப்ப நான் சுயசித்தம் உள்ளவன். என்ன சுயசித்தம்? சுயசித்தம் என்றால் என்ன? நான் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை செய்யலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சைக்கு வரணும்னு நினைச்சா வரலாம், வராம உடம்பு ஒரு மாதிரி இருக்குது பிரதர், அப்படியே டயர்டா இருக்குது, படுத்துக்கிட்டே இருந்துட்டேன் பிரதர், வரலன்னா தூங்கிடலாம். பைபிள் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம், படிக்க வேணாம் நினைச்சா படிக்காம இருக்கலாம். ஜெபிக்கணும்னு நினைச்சா ஜெபிக்கலாம், ஜெபிக்க முடியலன்னு நினைச்சு படுத்துக்கணும், படுத்துக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் ஜெபிக்கலையா, ஏன் ஜெபிக்கலாம் கேட்க மாட்டார். ஜெபிக்கலன்னா 2 மண்டையிலேயே போட மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார் அவர். நான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் வரலாம், ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாக்கும் போகலாம். ஆண்டவர் காலை தடுக்க மாட்டார், தடுத்து பைக்கெல்லாம் கீழே விழ வைக்க மாட்டார். சில ஆட்கள் அப்படி நினைச்சுன்னு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரும்போது தான் பைக் ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகும், சினிமாவுக்கு போனா ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகாது. இல்ல சினிமாவுக்கு போனா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆகும். சில ஆட்கள் அப்படி நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்திருந்தா நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல இந்த ஆதாம் அந்த ஏதன் தோட்டத்தை அப்படியே கற்பனை பண்ணிங்க. ஆதாம் போய் அந்த ஏவாள் போய் அந்த கனியை அந்த மரத்து பக்கத்துல போய் அந்த அம்மா அந்த கனியை அப்படியே பறிக்கும் போது சட 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 சடன்னு ஒரே இடிய மின்னல், ஒரே இடிய மின்னலுமா ஏவாளே என்ன காரியம் செய்த அப்படின்னு அப்படியே கர்த்தர் ஒரு தட்டு தட்டி ஏவாளோட காலை வாரி விட்டு, என்ன காரியம் செய்திருப்பாய் மகளே அப்படின்னு தடுத்து இருப்பாரு. அங்க தடுக்கல, அதனால ஒன்னையும் தடுக்க மாட்டாரு. வாழ்க்கையில எல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் ஆண்டவர் பண்ணுவார். கிடையவே கிடையாது, நீ தான் பண்ணணும். நீ எடுக்கிற முடிவு தான் உன் வாழ்க்கை. நீ சரியா முடிவு எடுக்கலன்னா வாழ்நாள் எல்லாம் லோல் படணும். அப்படிதான் ஏவாளும் அந்த அம்மாவை தொடர்ந்து நம்மளும் லோல் பட்டு இருக்கிறோம். சரியா முடிவெடுக்க வேண்டியது நம்ம.
பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, சரியா முடிவெடுக்க வேண்டியது நீதான். வாழ்க்கை உண்டு. தப்பா முடிவு எடுத்துட்டு யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லினு, அவரால் தான் இவரால் தான், யாரையும் குறை சொல்லக்கூடாது. நீ முடிவெடு. உன் வாழ்க்கை முடிவு வந்து சரியா எடுக்கணும் நீ. பிரைஸ் காட். ஆமென். ஆமா. அப்ப நல்லா கவனிங்க. மூன்றாவது, நான் சுயசித்தம் உள்ளவன். அப்படி சுயசித்தம் இல்லாதவனா இருந்தா நம்மலாம் என்ன ஆயிட்டு இருப்போம்னா ரோபோ ஆயிட்டு இருப்போம். ரோபோனா தெரியுமா உங்களுக்கு? ரோபோ பாருங்க, நீங்க ஒரு ரிமோட் கார் ஆப்ரேட் பண்றீங்களா, போற வரைக்கும் போகலாம், அங்க பட்டன் திட்டம் அப்படியே நின்றுடும். எழுந்துருன்னா எழுந்துக்கும், உட்காருனா உட்காரும். தேவன் நம்மளை அப்படி படைக்கல. நாம் ரோபோக்கள் இல்லை. தேவன் நம்மை நல்ல ஞானமுள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். பூரண ஞானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சுயசித்தம் உள்ளவர்கள். நான்காவதாக, தேவசாயல் என்பது பாலினமற்ற ஒரு தன்மை. நாம கவனிங்க, இந்த பாடியில இருக்கிற வரைக்கும் தான் நாம ஆண் பெண். இந்த சரீரத்தை விட்டு வெளியில போயிட்டோம்னா நாம ஆண் பெண் கிடையாது. கவனிங்க, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க என்னவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணாக பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மறுமையில எப்படி இருப்பீங்களா? தேவ தூதர்களை போல. அங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அங்க கொள்வினையும் கொடுப்பனையும் கிடையாது. அங்க கல்யாணம் முடிச்சு எங்க மாமனாரு, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சீட்டை போடுங்க கிடையாது. எல்லாரும் பரலோகத்துல தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆகவே பரலோகம் என்பது ஆண் பெண் அற்ற தன்மை. அதுதான் தேவனுடைய தன்மை. தேவன் ஆணா பெண்ணா, அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விவாதம். அதனால தேவனுக்கு பாலினம் இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா. அதனால சில ஆட்கள் சொல்லிடுறான், அவரு அது ஒரு கேட்டகரி போயிட்டு இருக்குது, அவர் அது அப்படின்ட்டு. அதனால அதெல்லாம் தெய்வமாக்கிட்டான் சிலர். சரி இருக்கட்டும், அது இப்ப பிரச்சனை இல்லை. ஐந்தாவதாக, தேவனுடைய தன்மையில மிக முக்கியமானது ஆளுகை. நல்லா கவனிங்க, ஆளுகை. எல்லாரும் சொல்லுங்க, ஆளுகை. தேவன் சர்வத்தையும் ஆளுகிறார். அப்ப தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனை எப்படிப்பட்டவனா உண்டாக்குனார்னா, இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடியவனா உண்டாக்குனார். இதெல்லாம் தேவசாயல். மனுஷன் அப்படின்னாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா ஆளுகை வந்துருது. 1:28 நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:28 வேகமாய் படிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆமா. தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டிக்கிறார் என்றால் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக சிருஷ்டிக்கிறார். நான் சொல்லுங்க, நான் ஆண்டு கொள்ளுகிறவன். பிரைஸ் காட். அப்ப இந்த 5 தான் தேவ சாயல். கவனிங்க, 1, தேவன் அவரை போலவே சுயசித்தம் உள்ளவனாக உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் இப்ப அவன் கையில ஆளுகையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பூமியை எல்லாம் நீ ஆண்டுகப்பா, இதன் மேல நீ அதிகாரத்தை செலுத்து, இதை நீ பராமரிச்சுக்க, நீ மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆளுகையை கொடுக்கிறார். முதல்ல இப்ப தேவன் அவருடைய சாயலாக மனிதனை படைத்திருக்கிறபடினால தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இந்த மனிதன் தன்னை போலவே செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் எப்படி வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தாரோ அதே போல மனிதனும் வார்த்தையினாலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியும் இந்த உலகமே வார்த்தையில தான் இயங்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பாருங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையில இயங்குதுன்னு நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா மனிதனுடைய வார்த்தையில இயங்குது. அப்படிதானா இல்லையா? புரியுதா? நான் பேசுறது புரியுதா? கவனிங்க, இப்ப நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாடு எதன் அடிப்படையில் இயங்குது? என்ன வார்த்தை? இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று சொல்றோம்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது யாரோ ஒருவருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள், அவங்க பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் சட்டங்களாய் மாறிற்று. அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் அவங்களுக்கான சில சட்ட திட்டங்கள் வார்த்தைகளாய் மாறி, பாருங்க, வாயின் வார்த்தைகள் எழுதப்பட்ட வார்த்தைகளாய் மாறி இருக்கிறது. அந்த எழுத்தின் அடிப்படையில தான் தேசங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா? சில தேசங்கள்ல மன்னராட்சி இருக்கிறது, அங்கெல்லாம் மன்னருடைய வார்த்தைகள், அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கும். அப்ப இந்த முழு உலகமும் யாரோ ஒருவருடைய வார்த்தையில் இயங்குகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.
அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் ஆதி முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சகலமும் வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த மனிதனை தேவன் உருவாக்கிட்டு இந்த மனுஷன் அவரை மாதிரியே செயல்படணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் எப்படி எல்லாவற்றையும் பேசி பேசி உருவாக்கினாரோ அது போல மனிதனும் வார்த்தையினால் உருவாக்குகிறவனாக, வார்த்தையினால் தன்னுடைய வளமான வாழ்க்கையை சிருஷ்டிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப தேவன் எப்படி பேசினாரோ அதே மாதிரிதான் இவன் பேசணும். நல்லா கவனிக்கணும். தேவன் எப்படி பேசினார்? அதுக்குதான் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிச்சு காட்டணும். உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. ஆக கடவது என்றார், ஆயிற்று. ஆக கடவது என்றார், ஆயிற்று. பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது சொல்லி இருக்கிறேன் பார்ப்போம், நம்புறேன் வந்துடும்னு அப்படியா சொன்னாரு? என்ன 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 எப்படி சொன்னாரு? சொல்லி இருக்கிறேன் பார்க்கலாம் பிரதர். இருங்க ஆவியானவரே, நீங்க வேற அவசரப்படுறீங்க. சொல்லி இருக்கிறேன் இப்பதான் வருதான்னு பார்ப்போம் இல்ல, அப்படி சொன்னாரா? இன்னும் முழு பலத்தை போட்டிருக்கிறேன், ஆயிடும். ஆனாலும் ஆயிடும், இல்லைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலாம். அப்படி சொன்னாரா? கிடையாது. தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. தேவன் சொல்லும் பொழுது அவருக்கு தெரியும், முழு தீர்மானத்தோட முழு பலத்தோட தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அப்ப மனுஷனையும் தேவன் என்ன பண்றாருன்னா இப்படித்தான் இருக்கணும்னு விரும்புறார். அதுக்கு ஒரு ட்ரைனிங், ஃபர்ஸ்ட்ல அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். பாருங்க, 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. 2த்தையும் சொல்ல போறேன், அதை நீங்க ஒன்னொன்னா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இப்ப வாங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:19-20. தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க நான் இதை சொன்னேன் இல்லையா, இதை சொல்றதுக்கு மிக முக்கியம். ஏன் தேவன் அவன் தேவனை மாதிரியே இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிறார்னா, நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1:3-4 இருக்கா பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. 3வது வசனம் சொல்லுகிறது, உண்டானது அல்லாமல் இல்ல 3ல என்ன இருக்கு பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும், இது 2ம் ரொம்ப முக்கியமானது. எங்க ஜீவன் இருக்கிறதோ அந்த ஜீவனுக்குள்ள இருந்து சகலமும் உற்பத்தி ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் இருக்கிற இடத்துல சகலமும் உற்பத்தி ஆகும். ஆமா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஆகவே தான் சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று. அப்ப நீங்க இதை வாசிக்கிறீங்க. ஆதியாகமம் 2:7 சொல்லுகிறது, கவனிங்க, தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினார் என்று நாம் அங்க வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது என்ன ஊதினாரா? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன், அதே ஜீவன் இப்ப யாருக்குள்ள இருக்குன்னா மனுஷனுக்குள்ளேயே இருக்கு. அவனுக்குள்ள கர்த்தர் ஜீவனை வைக்கிறார். அவருக்குள்ள ஜீவனை வச்சு அவர் சகலத்தையும் உருவாக்குறார்னா, இப்ப எனக்குள்ள ஜீவனை வச்சு என்னை எப்படித்தான் உருவாக்குறாரு? அவரை போலவே எனக்கான உலகத்தை உருவாக்கக்கூடியவனாய் கர்த்தர் என்ன வைக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அந்த ஜீவன் இப்ப எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே இருக்குதுன்னா யாருக்குள்ள இருக்குன்னா இப்ப உங்களுக்குள்ள இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள இல்ல அது, சரியா? ஆதாமுக்குள்ள இருந்தது, அதுக்கு அடுத்ததான் இப்ப ரட்சிக்கப்படுறவங்களுக்குள்ள இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள ஜீவன் இல்ல, அவங்க ஜீவனற்றவர்கள், அவங்கள பற்றி இப்ப நமக்கு விஷயம் இல்ல. அப்ப மனுஷனுக்கு ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜீவன் வேற உயிர் வேற. சொல்லுங்க, ஜீவன் வேற உயிர் வேற. மற்றவங்க உயிரோடு இருக்கிறவர்கள், நாம ஜீவனோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மற்றவங்க உயிரோடு இருக்கிறவங்க, நாம ஜீவனோடு இருக்கிறவங்க. நமக்குள்ள இருக்கிறது சோயே, அவங்களுக்குள்ள இருக்கிறது சூச்சி. இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கங்க, நமக்குள்ள இருக்கிறது சோயே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமா, மற்றவங்களுக்கிட்ட இருக்கிறது வேற, என்கிட்ட இருக்கிறது வேற. சரி, இப்ப பாருங்க, இந்த ஜீவனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறபடினால இப்ப வாங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
12வது 19வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். எல்லா மிருக ஜீவன்களையும் உருவாக்கி படைச்சிட்டு, எல்லா பறவைகளையும் உருவாக்கி படைச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம், எல்லா மிருக ஜீவன்களையும் வரிசையா வா, எல்லாம் வா, எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் வா, லைனா வா. எங்க வர சொல்றார்? ஆதாம் கிட்ட வா, எல்லாம் மொத்தம் ஆதாம் கிட்ட வா. எதுக்கு இப்ப ஆதாம் கிட்ட வர வச்சாரான்னா, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்த்தாராம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆதாம் என்ன பேரிடுவான் என்று பார்த்தார். கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜீவராசிகள், ஒரு சில வீடுகளில் 4 பிள்ளைங்க தான் இருக்கும். இந்த 4 பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்குள்ள அவன் படுவான் பாருங்க பாடு. அதுலயும் அந்த 4 பிள்ளைகளுக்கு பேர் வச்சுட்டு மாத்தி மாத்தி கூப்பிடுவான். மூத்தவனை சின்னவன் பேர் சொல்லி கூப்பிடுறது நம்ம நீங்க பார்த்துருக்கீங்களா? டேய் சுரேஷ், நான் சுரேஷ் இல்லை ரமேஷ். சரி ரமேஷ் இல்லை, நான் ரமேஷ் இல்லை கணேஷ். டேய் இவனோ ஒருத்த வாங்கடா. ஏன்னா இவனுங்களுக்கு பேர் வச்சுட்டு இவனுங்களை கூப்பிடுறதுக்குள்ள குழப்பமா இருக்கும். இதுல வேற ஒரே மாதிரி வேற இருப்பானுங்க. அவன் வேற ஆளுக்கு ஹைட்டுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான். அவன் ட்ரெஸ் இவன் போடுவான். இது ஒரே கன்ஃபியூஷன். நமக்கு இதுல இவ்வளவு பேருக்கே பேர் வைக்க முடியல. அப்ப ஒட்டுமொத்த மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கி கர்த்தர் என்ன பண்றாராம், ஆதாம் கிட்ட கொண்டு வந்து விடுறாராம். என்னத்துக்கு கொண்டு வந்து விடுறாராம்? பேர் வைக்கிறதுக்கு. என்னது? ஆமா, பேர் வைக்கிறதுக்கு. லைனா நிக்கிறாங்க இப்ப வரிசையா, எம்எல்ஏ கிட்ட நிக்கிற மாதிரி. ஆமா, இப்ப எல்லாருக்கும் இப்ப பேர் வைக்கணும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆண்டவர் வாயில நுழையிற மாதிரி பேர் வைக்கிறதுக்கு ஏதோ வாழைப்பழம்னா காதல் நுழையிற மாதிரி குச்சினோ பேர் வைக்கிறது இல்லை. இது அந்த மாதிரி பேர் வைக்கிற வைபவம் நீங்க நினைச்சிடக்கூடாது. இப்ப வரிசையா எல்லாரும் நிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் பேரிடணும். நல்லா ஞாபகம் வைங்க, இவ்வளவு ஜீவராசிகளை படைச்ச தேவனுக்கு பேர் வைக்க தெரியாதா? இப்ப பேர் வைக்கிறதுக்கு ஏன் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து விட்டாரு? முதல்ல கவனிங்க, நம்ம ஊர்ல யார் பேர் வைப்பாங்க? முதல்ல எங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம ஊர்ல பேர் யார் வைக்கிறது? ஒண்ணு அந்த குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோர் வைப்பாங்க. அந்த குழந்தைய பெற்றெடுத்த யார் அந்த குழந்தைக்கு தகப்பனோ தாயோ அவங்க பேர் வைப்பாங்க. இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க வைப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க வைப்பாங்க. தாத்தா பேரை வைடா முனியாண்டின்னு அப்படின்னு அது ஏதாவது பேர். ஆமா, சூளக்காட்டு கருப்பையான்னு வை அவனுக்கு பேரை. என்ன அவருக்கு எங்கள் தாத்தா பேருன்னு அது ஏதாவது வைப்பான். ஆரோக்கியதாசன், அவன் ஆரோக்கியமே இல்லாமல் இருந்து செத்துருப்பான், அவனுக்கு பேர் ஆரோக்கியதாசன் வேற வைக்கணும். ஏன்னா அந்த பேர் யாராவது தாத்தாக்கள் பேர். இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் சபையில் இருக்கிறவங்க நாம் என்ன பண்ணுறோம், சர்ச்சில் கொண்டு வந்து பேரை கொடுக்குறீங்க, பாஸ்டர் வச்சிடுறாரு. வெளியில் இருக்கிறவங்க சிலர் யாராவது தலைவர், அரசியல் தலைவர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஆமாம் அண்ணன் வைப்பார் பேர், அண்ணன் அறுவடை நம்பி அல்லலுக்கு பேர் வைப்பாருன்னொடனே அவர் ஏதாவது ஆமாம் ஆளுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. சரி சரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. இப்போ ஆதாமை கொண்டு வந்து ஆதாம் கிட்ட ஏன் இங்கே பேர் வைக்கிறது கொடுத்தாரு? காரணம் நல்லா கவனிங்க, தேவன் ஆதாமுக்கு அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய பொறுப்பை அவனுக்கு காண்பிக்கிறார். அவன் யாருன்னு முதல்ல காட்டுறார். இந்த பூமியின் மேல அவன் அதிகாரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பூமியின் மேல ஆதியாகமம் 1:28, சங்கீதம் 8:4, எபிரேயர் 2:14 இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னா, அங்க இந்த பூமியின் மேல கர்த்தர் மனுஷன் என்னவா வச்சிருக்கிறார்னா அதிகாரியா வச்சிருக்கிறார். இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். அப்ப நீ இந்த பூமியை ஆளக்கூடியவன். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் உனக்கு கட்டுப்பட்டவைகள். உனக்கான அதிகாரத்தை நீ சரியா என்ன பண்ணுனா பயன்படுத்து, உனக்கான அதிகாரத்தை செயல்படுத்து என்பதனுடைய அடையாளமாக இவைகளுக்கெல்லாம் பேரிடும் பொறுப்பை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். முதல்ல இவைகளுக்கெல்லாம் நீ என்ன பண்ணு, பேரிடு. இப்ப
ஆதாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறார். சுப்பிரமணி, நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் அது சுப்பிரமணியன்னா அது ஏதோ பேருன்னு கிடையாது. நாய்க்கு நாய் இங்கிலீஷில் வச்சுருப்பாரா, தமிழில் வச்சுருப்பாரா, க்ரீக்கில் வச்சுருப்பாரான்னு யோசிக்கக்கூடாது. இல்லை, இந்த பேர் வைக்கிறதுனா நீங்கள் இது நாய், இது பூனை, இது ஆடு, இது செம்மறி ஆடு, இது கிடாரி, அப்படி பேர் வைக்கிறது மட்டும் கிடையாது. இது ஏதோ சும்மா லேபிள் ஓட்டுறது கிடையாது. வா வா வந்துட்டியா, வா நீ யார், ரைட் போ, நீ எலி, நீ பூனை, நீ முயல், அப்படி பேர் வைக்கிறது மட்டும் கிடையாதான். இங்கே என்ன நடந்துருக்குது அப்படின்றத சில இந்த வேதாகமத்தை கமெண்ட்ரி விரிவுரையாக எழுதுறவங்க, விளக்கி எழுதுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமெண்டேட்டர்ஸ் எழுதுறாங்க. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9283160662, 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6021.